இதுவரைக்கும் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மீனாட்சி மிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பியான பொட்டேட்டோ ரிங்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க அதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 2 நம்பர் எடுத்து வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம். சில்லி ஃப்ளாக்ஸு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி கைப்பிடி அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 4 பல், ரவா 100 கிராம், சோளமாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு எடுத்துங்க. இப்போ எடுத்து வச்சுக்க ரவாவை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிப்போம். இப்போ எடுத்து வச்சுக்க பூண்டை பொடியை நறுக்கிப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானொலி போட்டிருக்கோம். வானொலி சூடானோடனே நெய்யை விட்டுப்போம். நெய் சூடாகிட்டு இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து சேர்த்துப்போம். நல்லா பூண்டு வதங்கிடுச்சுங்க, பச்சை வடை போயிடுச்சு. இப்போ கலந்து சில்லி ஃப்ளாக்ஸை வந்து சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துக்கிறோம். ரவா எடுத்து வச்சுருக்க முடியாது 100 கிராம், அந்த 100 கிராம் வந்து வெந்து வரைக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க ரவாவை சேர்த்துப்போம். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. இப்போ கெட்டிப்படாமல் நல்லா சூப்பராக எடுத்தாச்சு, கிளறி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். இது நல்லா ஆயிடுச்சுங்க. இப்போ வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு எடுத்துப்போம். நல்லா மசிச்சுங்க கையால். நல்லா ஆறி இருக்குது. இப்போ வந்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துப்போம். நல்லா ஒன்றா சேர்த்து பிசைங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவை சேர்த்துக்கிறோம். இது நல்லா பிசைங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கிறோம். இப்போ சப்பாத்தி உருட்டுறப்பல இதை உருட்டிப்போம். இப்போ இது மாதிரி 2 இது எடுத்துங்க. உங்களுக்கு இதோட சின்ன ரிங்ஸாக வேணும்னா சின்னதாக எடுத்துக்கலாம், பெருசாக வேணும்னா பெருசாக எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது எல்லாம் இந்த அப்பியரன்ஸ் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் பண்ணுங்கள். இப்போ அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு சிறுசாக வேணும்னா மோல்டை சின்னதாக யூஸ் பண்ணுங்கள். பெரிய ரிங்ஸாக வேணும்னா பெரிய மோல்டை யூஸ் பண்ணலாம். நாங்கள் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சு வானலியில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணியிருக்கோம். சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ 2 போட்டு பொரிச்சு எடுத்துருவோங்க. நல்லா வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துருவோம்.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி எடுத்தாச்சு. சுவையான மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு ரிங்ஸ் ரெடி ஆகிட்டுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொட்டேட்டோ ரிங்ஸை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பொட்டேட்டோ ரிங்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். டொமேட்டோ சாஸோட இப்போ தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.